மதிப்பிற்குரிய தோழர் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். புலவர் தோழர் அவர்கள் எனக்கு 1983 தெரியும். அவர் இறக்கும் வரையில் தெரியும் என்பது காவல்துறைக்கும் தெரியும். ஏனென்றால் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இது தெரியும். புலவர் தோழரை பற்றி பேசணும்னா ஒரு சுருக்கமாக ஒரே ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லிடலாம். ஆனால் நாங்கள் 4-5 ஆண்டுகள் இருந்ததில் பல்வேறு ரொம்ப நாள் பேசணும். இருந்தாலும் சுருக்கமாக 2 இதோட முடிச்சிக்கலான்னு இருக்கேன். தோழர் அவர்கள் ஒரு தடவை நம்ம இதில் பெண்ணாடத்தில் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அவரை கைது செஞ்சு அவரோட சேர்ந்து இன்னும் சில தோழர்கள்லாம் சேர்ந்து உளுந்தூர்பேட்டை கோர்ட்டுக்கு வந்தாங்க. ஒரு நாள் நான் உளுந்தூர்பேட்டையில் அவரை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துக்கிட்டு போலீஸ்லாம் அது யார் இது யார் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் மட்டும் ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிகிட்டு இருப்போம். அந்த உளுந்தூர்பேட்டையில் அந்த கோர்ட்டில் வாசப்படியில் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அங்கே அந்த பெஞ்சி கிளார்க்கு என்னை பார்த்தான், ரொம்ப நாள் பார்த்தான். நாங்கள் 2 பேரும் அவர் பேசிவிட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டார், நான் கோர்ட்டுக்குள்ளே போயிட்டான். என்னை கூப்பிட்டாங்க. அவர் யாருன்னு தெரியுமான்னால. அவர் யாருன்னு தெரியுமா? ஐயோ 1983 தெரியும். அவரை என்ன 6 தெரியுங்கிறா அப்படின்னா. இல்லை அப்படின்னு ஒரு செய்தி சொன்னான். என்ன சொன்னான்னு கேட்டால், அவன் கடலூரில் கிளர்க்காக இருந்திருக்கான். அப்போ புலவர் கலியபெருமாள் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜி மேலே உட்காந்துருக்கானா, அவனுக்கு கீழே இவன் கிளார்க்கு. அப்போ இவர் பேசுகிறார். இவரை கொண்டு நம்ம இப்போல்லாம் நிறைய வீராதி வீரர்கள் சூராதிசூரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் ஒரு ஆயுதத்தை காட்டுவாங்க, என்னென்னமோ காட்டிகிட்டு இருக்கானோ. அதுக்காக தான் போகுது. அவர் 2 பக்கமும் அந்த கை விலங்கு போட்டு 2 பக்கம் பிடிச்சிட்டாங்க. இவரை கொண்டு நீதிபதி கடலூர் நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிமன்றத்தில் நிறுத்தியிருக்காங்க. நிறுத்தினோடனே அந்த நீதிபதி கேட்குறான், கலியபெருமாள் அவர்களே, உங்கள் மேலே இந்த ஊரில் இன்னாரை கொலை செய்து விட்டார் என்று உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு நான் இந்த நீதிமன்றத்தில் வச்சுருக்காங்க, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்கிறார் பதில், ஆம், கொலை செய்தேன். ஏன் செய்தேன், யாருக்காக செய்தேன் அப்படின்னார். அதை அப்படியே எழுதிட்ட உடனே அடுத்தது, நீங்கள் கொலை செய்ததை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு சாகு வரை தூக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னா. அடுத்தது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நீ தீர்ப்பு சொல்வதற்கு நீ யாரா? நீ மாத கூலிக்கார பைய, நான் தினக்கூலிக்காரன். ஒரு கூலிக்கார பயல் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? ஒரு மக்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஒரு மக்கள் சொல்வது தான் தீர்ப்பு ஒழிய நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னார். உடனே எழுதிட்ட பிறகு உடனே அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. இப்போ ஒரு இது நடத்துகிறாங்க. நான் என்னை கூட ஒரு உண்ணாவிரத்தில் கூட்டி உட்கார வச்சுட்டானுங்க. காலையில் 10 மணிக்கு உட்கார வச்சு எல்லோரும் ஒருத்தர் எங்களுக்குள்ளே பேசிக்கிறோம். இப்பயும் விட்டுருவானா, கொஞ்சம் நாள் சென்று விட்டுருவானா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 3 மணி நேரம் கூட நாம் ஒரு இடத்துல உட்கார முடியல. ஆனால் ஒரு மனிதன் தனக்கு அதாவது தூக்கு தண்டனை கொடுக்குறார். ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான ஒன்று எதுன்னா உயிர் தான். உயிர் இல்லைன்னா, உயிர் இருக்க வரைக்கும் என்ன சொல்லுவான், வராரு பாரு வக்கீல் கோபாலகிருஷ்ணன் வராரு அப்படின்னு சொல்லுவார். அவரு இவருமா செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, வருது பாரு, என்ன வருது, அது வருது, இது வருதுமா, அது ஒன்றும் இல்லாத போயிடும். ஆக அந்த உயிரை கூட மதிக்காமல், அந்த உயிருக்கு கூட தனக்கு எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த கொள்கைக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதற்காக இந்த உயிரையும் தியாகம் செய்கின்ற ஒரு வரலாற்றை படைத்தவர் தான் புலவர் கலியபெருமாள். அது இன்றைக்கும் நீதிமன்றத்தில் அதாவது அது ரெக்கார்டாக இருக்குது. நாமெல்லாம் வேணா என்ன செய்யலான்னு அந்த யூடியூப்பில் போட்டுக்கிறான். அப்படி இல்லைன்னா பேப்பரில் அடித்து நிறைய இவனே காசு கொடுத்து இவனே போஸ்டர் அடித்து ஒட்டிட்டு இவனே போய் பார்த்துட்டு சரியாக ஒட்டுக்கானா ஒட்டிலே பார்க்குறான். புலவர் கலியபெருமாளுடைய அவருடைய வரலாறு என்பது இந்த நாட்டினுடைய நீதிமன்றத்தில் எழுதப்பட்ட வரலாறு. என்றைக்கும் இந்த வரலாறு நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுப்படியே பேசப்படுகிற ஒரு வரலாற்றுக்குரியவர் தான் புலவர் கலியபெருமாள் அவர்கள்.
சரி, அப்படிப்பட்ட இந்த புலவர் கலியபெருமாள் அவர்களை ஏன் அவங்க இந்த இன்னைக்கு கூட தோழர் சொன்னார், நம்ம இளவரசன் கூட சொன்னார், இல்லை போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, அதை கொடுக்காட்டி கூட போட்டுமே நம்ம போவோம், இன்னும் 2 பேரை அரெஸ்ட் பண்ணி கூட உள்ளே வைக்கிட்டோம், வச்சுட்டு போனால் பேப்பர்காரன் போடுவான்ல, என்னன்னு பேசுவான்ல. நம்ம சொல்கிற விளம்பரத்தை விட அவன் நம்மளை அரெஸ்ட் பண்ணான்னு வச்சுக்க, அவன் செய்கிற விளம்பரம் பெரிய விளம்பரமாக இருக்கும். ஆஹோ, இப்போ யார் அவன் படிப்பான், எங்கே அமெரிக்காவில் இருக்க கூட படிக்கிறான், அதனால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் புலவர் கலியபெருமாள் அவர்கள் பேரை சொன்னால் அச்சப்படுவது, அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு தடை விதிப்பது, ஒரு அரசுக்கு எதிராக அவரை பார்ப்பது எல்லாமே ஒரே ஒரு சின்ன காரணத்தினால்தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடு 1947 சுதந்திரமாச்சு, 50ல் ஒரு நாடு குடியரசு நாடுன்னு வந்தது. அரசியல் சாசனத்தில் முன்னாடி முதல்ல சொன்னார், இந்தியா இஸ் ஏ சோஷியலிஸ்டிக் செக்குலரிஸ்டிக் ரிபப்ளிக்கன் இந்தியா இஸ் ஏ சோஷியலிஸ்டிக் செக்குலரிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிகன் ஸ்டேட். இந்தியா என்பது ஒரு சோசியலிச பூர்வமான, அதாவது ஒரு மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக பூர்வமான நாடுன்னு ஒரு அரசியல் சட்டத்தை எழுதி வச்சு அது மேலே சத்தியம் பண்ணிட்டு நம்ம ஆளுகள்லாம் போய் பார்லிமெண்ட்டில் செத்தனாடி பெறட்டுறானோ, அப்புறம் சட்டமன்றத்தில் செத்தனாடி இது பண்ணுறானோ. ஆக இந்த நாடு என்பதை தமிழ்நாட்டுக்கு ஒரு நாடு தான். தமிழ்நாடு என்பது ஒரு நாடு, அந்த நாட்டுக்குரிய அனைத்து தகுதிகளும் இருக்கிறது. அந்த நாடு வரலாற்று ரீதியாக ஒரு நாடாக இருந்தது, ஒரு அரசாக இருந்தது, ஒரு அரசு அமைப்போடு இருந்தது என்ற வரலாறை தூசி தட்டி ஒரு நாடு தமிழ்நாடு என்ற ஒரு வார்த்தையை சொன்னதால தான் ஓஹோ எல்லாரும் சேர்ந்து பழைய வரலாறை பார்ப்போம் போல் இருக்கு. ஆக மொழி எப்போ பிறந்தது, தமிழ் மொழி எப்படி உண்டானது, மொழி எப்படி, அதாவது அது எப்படி வட்டெழுத்தாக வந்தது, அதன் பிறகு இப்போ இருக்கிற பிராகிருத எழுத்து எப்படி வந்தது, அப்புறம் எழுத்து ஒரு சொல்லு எப்படி வந்தது, சொல்லிலிருந்து ஒரு மொழி, அதாவது ஒரு இலக்கியம் எப்படி வந்தது, இலக்கணம் எப்படி வந்தது, வரலாறு என்பது பிரட்டி பார்ப்பதற்கான ஒரு பொறிய, அதாவது பழைய வரலாற்றை ஒரே ஒரு வரியில், தமிழ்நாடு என்பது ஒரு நாடு, அந்த நாட்டுக்குரிய தகுதி இருக்கிறது, அந்த நாடு வரலாறு ரீதியாக ஒரு அமைப்பாக இருந்தது, அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, அவருக்கான ஒரு பண்பாடு இருக்கிறது, அவருக்கான ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்பதை ஒரே ஒரு எழுத்தில் தமிழ்நாடு, தமிழ் என்பது, தமிழ் தேசம் என்பது ஒரு நாடு தான். அதற்காக அந்த நாட்டுக்காக ஒரு அரசு வேண்டும். அந்த அரசு தான் இங்க இருக்கிற தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட், லெனினிஸ்ட். அதாங்க அது. அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு படை கட்டிருந்தாங்க, அதுதாங்க தமிழ்நாடு விடுதலை படை. அதனால இந்த நாடு என்பது ஒரு பொது உடைமை நாடாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு என்பது ஒரு பொது உடைமை நாடாக இருக்க வேண்டும். அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவருமே சமமாக இருக்க வேண்டும், சமத்துவமாக தங்களுக்குள்ளேயே தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய சித்தாந்தங்களையும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரே ஒரு வார்த்தையில் இந்த அரசையே, இந்தியாவில் இருக்கிற இராணுவத்தையே, இந்தியாவில் இருக்கிற இந்த நாட்டுடைய நீதி நிர்வாகம் படை அத்தனையுமே உடைக்கின்ற அளவிற்கு இது ஒரு நாடியாது. இந்த நாட்டுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. இந்த நாடு ஆண்ட நாடு, இந்த நாடு ஆளுமைக்குரிய நாடு, இந்த நாடு உலகத்திற்கே ஆளுமையை காட்டிய நாடு என்பதை தமிழ்நாடு என்பதை என்ன சொன்னவர் தான் புலவர் கலியபெருமாள் அவர்கள். அதனால தான் அவனை எல்லாரும் பயப்படுறாங்க. என்னடா இந்த ஆளுக்கு பேசினா எல்லா பயிலும் சேர்ந்து இனிமேல் நாடை பற்றி பேசுவோம் பொழுது, தமிழ்நாடு தனியாக பேசுவோம் பொழுதுன்னு ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விடுது. ஆகவே இந்த நாட்டில் எப்படி இருக்கும் நாடு அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு தான் மீன் சுருட்டி சாதி ஒழிப்பு கருத்தரங்கு. அந்த சாதி ஒழிப்பு கருத்தரங்கில் புலவர் கலியபெருமாள் அவர்கள் தான் தலைமையேற்று நடத்தினார். பெருஞ்சித்திரனார் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர். இப்ப இருக்கிற நம்ம அவருடைய மகன் அப்பெல்லாம் லேசா தாடி எழுந்தார், அவங்க தான் சிறப்பு விருந்தினர். ஒரு நாடு தமிழ்நாடு என்பது, தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் என்பது, தமிழ்நாடு என்பது சாதி ஒழிந்த தமிழ்நாடு. இங்கே தமிழ்நாட்டில் சாதி ஒழிஞ்சிட்டா அந்த மக்களுக்கு பேர் என்னன்னு கேட்டா தமிழர்கள் என்று பேர். தமிழ்நாட்டில் சாதி இல்லாத அல்லது சாதி பேசாத அல்லது சாதி இல்லாத ஒரு தமிழ் தேசியம் தமிழ்நாடு. அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லோருமே தமிழர்கள். அவர்கள் வேண்டுமானால் ஏழையாக இருக்கலாம், அவர்கள் வேண்டுமானால் பணக்காரனாக இருக்கலாம், அவர்கள் வேண்டுமானால் திருட்டு பயலா இருக்கலாம், அவட வேணா அயோக்கிய பயலா இருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லோருமே தமிழர்கள். இவர்கள் பறையம் படாச்சி செட்டியார் வெங்காயத்தார் மண்டியா அப்படிலாம் கிடையாது.
என்பதை உறுதிப்படுத்துவதற்காக என்பதை இங்கே மக்களுக்கு என் நாடு இப்படி சாதி இல்லாத இப்படி என்னுடைய நாடு ஒரு சமத்துவமான ஒரு நாடு அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அந்த நிகழ்வுக்கு அடித்தளமாக இருக்கிற தமிழ்நாடு என்பதை மக்களுக்கு சொல்லிட்டு போனவர் தான் புலவர் கலியபெருமாள் அவர். அப்படி நிலைமை. அதுக்காகத்தான் ஐயோ அவர் பேரை வச்சு இங்கே போஸ்ட் ஒட்டிக்கூடாது, அது ஓடி ஓடி எட்டி எட்டி பார்க்குறானோ. அது அந்த நிகழ்ச்சி நடத்தாதீங்க. நாங்கள் வேணா கல்யாணம் மட்டும் இது தொட்டி தரங்க, வெளியில பேசுறாங்க, எவங்க அதில் முந்திரிச்சு வச்சுக்க, புலவர் போயிடுவாரு, இன்னொரு புலவர் வந்துடுவார். அதனால அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ நினைக்கிற செய்கிறாங்க. தயவு செய்து, அதாவது நெருப்பை பஞ்சியால் அணைக்க முடியாது. இப்போ இன்னைக்கு எல்லாரும் பேசுறான். ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு அப்படின்னு பேசுற பயந்துட்டு இருக்கணும். என்னடா பிரிவினை பேசுறாங்கிறான். இப்ப தமிழ்நாடுன்னு பேசினாதான் இந்த நாடே இருக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னா தமிழ்நாடே பிரிச்சுட்டு விடாம இருக்கு. மோடி அங்கேருந்து பார்லிமெண்ட் திறக்கிறதுக்கு நம்ம திருவாரூர் ஆதீனத்தில் இருக்க சாமியாரெலாம் இட்டுட்டு போறானோ. ஏடா திருவாரூர் அங்கே அது உத்தரப்பிரதேசத்தில் சாமியார் புதுசாக இருக்கான், அங்கே தான் இருக்குது விஷயமே. தமிழ்நாடு அங்கே போனாதான் தமிழ்நாடு இந்தியா என்று இருக்கும். அதனால இது விட்டுட்டு போயிடும் என்கின்ற ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு பெரிய அதாவது நிர்பந்தத்தை, இது வரலாற்றை ஒரே வரியில் ஒரு வார்த்தையில் கூறியது தான், நடத்தியவர் தான் புலவர் கலியபெருமாள் அவர்கள். அவருடைய நினைவு நாளை, அதாவது 100வது ஆண்டு விழாவை நடத்த வேண்டும் என்பவர்களை தடுத்து நிறுத்துகின்ற இந்த அரசு இயந்திரங்கள், அரசு அதிகாரிகள், இந்த அரசுக்காக கூலி வேலை செய்கிறவர்கள், உங்கள் எல்லோருக்குமே வரலாறை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள். இன்றைக்கு நான் பேசாமல் இருக்கலாம், அல்லது இந்த நிகழ்ச்சி நடத்தாமல் இருக்கலாம். எவ்வளோ நாளைக்கு தான் எங்களை போட்டு அமுக்கிட்டு இருப்பாங்களாம். ஒரு நாளைக்கு அப்படியே கீழேருந்து பிரட்டிட்டு போட்டு தான். அதனால அன்றைக்கு போவதை விட இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலையிலே ஓட்டு போடுறதுக்கு எப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் 40 சீட்டு வரும், பாதி பேர்லாம் வராதுங்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கானோ, நாங்கள்லாம் செந்தமிழர், நாங்கள்லாம் அந்த தமிழர், நாங்கள்லாம் இந்த ஏன் செத்த நாள் சொல்லி பாருங்க, நாங்கள்லாம் இந்தியாருன்னு போட மாட்டாங்க ஒரு பேரும் ஓட்டு. ஆகினால் இந்த நாட்டுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேண்டும். இது ஒரு நாடு, இந்த நாட்டில் இருக்க எல்லா தகுதியும் எனக்கு இருக்கிறது என்பதை தமிழ்நாடு என்ற வார்த்தையில் ஒரு நாடு என்பதற்கான ஒரு இலக்கணத்தை நம்மிடத்தே விட்டு செல்கின்ற புலவர் ஐயா அவர்கள் இந்த 100வது ஆண்டு உள்ள அவரை நினைவுபடுத்திக் கொள்வதோடு இல்லாமல் இதை இன்றைக்கு வரலாறாக வந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றை நாம் சற்று கூர்ந்து பார்க்க வேண்டும். வரலாற்றை நாம் தவறிவிட்டாலும் வரலாறு நம்மை மன்னிக்காது. ஆகவே நாம் எல்லோருமே அவரை நினைவுபடுத்திக் கொள்வதை விட தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதை நாம் எல்லோரும் ஆய்வு செய்ய வேண்டும். எனவே சாதி இல்லாத ஒரு தமிழ்நாடு அமைப்பதற்கு எல்லோரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.